Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 1.3ல உள்ள first 6 problems பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல பேலன்ஸ் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதில் 7th ப்ராப்ளம் பாருங்க. An open box is to made from a square piece of a material 24 cm on a side by cutting equal squares from the corners. And turning of the sides express the volume V of the box as a function of x. அதாவது ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்தாங்க, அதோட சைஸ் அதோட ஷேப் என்னதுன்னா ஸ்கொயரா. ஓகேவா, ஓப்பன் பாக்ஸோட ஷேப் என்ன? ஸ்கொயர். அதோட லென்த் வந்து 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதோட லென்த் வந்து என்னது? 24 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதோட லென்த் 24 சென்டிமீட்டர்னா இங்கே என்னது? 24, இங்கே 24, இங்கேயும் 24. ஏன் 24? ஏன்னா ஸ்கொயர் என்னது? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு சைடில் நம்ம கால்குலேட் பண்ணாலே எல்லா சைடுக்கும் அதே ஆன்சர் தான். ஓகேவா, அப்போது 24னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. இதுலேருந்து அவங்க ஒரு சர்டைன் சென்டிமீட்டரை கட் பண்ண சொல்கிறாங்க. எல்லா கார்னர்லையும் கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் தி கார்னர். எல்லா கார்னர்லையும் ஈக்குவலாக ஒரு சர்டைன் சென்டிமீட்டரில் அவங்க கட் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ சென்டிமீட்டர்னு அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ் சென்டிமீட்டர்னா இதுவும் எக்ஸ். ஓகே, எல்லாமே ஈக்குவல் சென்டிமீட்டரில் கட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி கட் பண்ணால் கியூபாய்ட் ஃபார்ம் ஆகுதான். ஓகேவா, இதுதான் கியூபாய்ட் ஃபார்ம் ஆகுதான். அப்போ இருக்கும்போது நம்மளுக்கு லென்த் என்னவா இருக்கும்? இது மொத்தமாக 24ல இந்த எக்ஸும் போகுது, அதாவது 2x போகுது. அப்போ 24ல 2x போச்சுன்னா 24 - 2x. புரிஞ்சுதா? அப்போ லென்த் என்னது? 24 - 2x. இதோட லென்த் என்னது? 24 - 2x. இதோட லென்த் என்னது? 24 - 2x. இதோட லென்த் என்னது? 24 - 2x. புரிஞ்சுதா? இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கு கிவன். ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வால்யூம் என்ன, இதோட வால்யூம் என்ன அப்படிங்கிறத ஆக்சுவல் கொஷின். ஓகேவா, இது எல்லாமே கிவன் வச்சு தான் நம்ம டயக்ராம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவல் கொஷின் வால்யூம் என்ன அப்படிங்கிறதா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்னது? ஆஃப்டர் கட்டிங் the square we will get a cuboid. ஓகே, அப்போ ஸ்கொயர்ல உள்ள லென்த் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. நம்ம கியூபாய்டில் உள்ள லென்த் அப்போ எழுதணும்ல. L is equal to என்னது? 24 - 2x. அதான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஓகே, இப்போ பிரெத்தும் என்னதான்? 24 - 2x. ஹைட் என்னது? ஹைட் வந்துட்டு நம்ம இதான ஹைட். ஆக்சுவலி இதான ஹைட் என்னவோ சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸ் தானே நம்ம கட் பண்ணுறோம். அப்போ இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ், மொத்தம் எத்தனை எக்ஸ் கட் பண்ணணும்? 2x. அதாவது ஹைட் வந்து என்னது? 2x. ஓகே, லென்த் பிரெத் ஹைட் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? வால்யூம். ஓகேவா, வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட். வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் அதோட ஃபார்முலா என்ன? L × B × H. ஓகே, அப்போ L × B × H னா எல்லோட வேல்யூ என்ன? 24 - 2x into 24 - 2x into height என்னது? 2x. ஓகே, இப்போ நம்ம வந்து இது இப்போ A × A னா என்ன எழுதிக்கலாம்? A². B × B னா B². ஓகேவா, அப்போ 24 - 2x into 24 - 2x நான் எப்படி எழுதிக்கலாம்? 24 - 2x the whole square. இப்படி எழுதிக்கலாமா? ஓகே, into 2x. இது வந்து ஆக்சுவலாக பார்க்க எப்படி இருக்கு? A - B the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கா? A - B the whole square is equal to A² - 2AB plus B². இது அப்போ என்ன எழுதலாம்? 24 the whole square minus 2 into 24 into 2x plus 2x the whole square into 2x. ஓகே, இப்போ 24 the whole square என்ன வரும்? 576. 24 ஸ்கொயர் பண்ணால் 576 மைனஸ் இப்போ என்ன? 4 2 2 4, அப்போ 4 4 16 + 1 4 2 96x ப்ளஸ் 4x². 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x² இன்ட்டு 2x. இப்போ இந்த 2x உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 15 11 1152x minus 12 192x
ப்ளஸ் 8x³ அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். ஏன்னா இங்கே 192 எக்ஸ் ஸ்கொயர்டு ஏன் வந்துச்சுன்னா 96 × 2 192 x × x எக்ஸ் ஸ்கொயர் 4 × 2 2 8 எக்ஸ் ஸ்கொயர் × x x³ ஓகேவா. இப்போ இது எல்லாமே 2 மல்டிபிள்ஸ் தானே. ஸோ நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 2. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆன்சர் கரெக்ட் தான். நான் 2ஆல் டிவைட் பண்ண முடியுங்க, நான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியுங்கிறனால நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஓகேவா. இதோட ஸ்டாப் பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க. டிவைடட் பை 2 இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 5s are 10, balance 2 7s are 14, 2 6 are 12, 5 76x minus 96x square plus 4x³ ஓகேவா. இது ஆர்டர் வைஸாக எழுதணும்னா 4x³ minus 96x square plus 576x. புரிஞ்சுதா? இதுதான் 7th ப்ராப்ளம்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. A function f is defined by f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x squared is equal to f of x the whole square. அதாவது f of x என்னங்கிறது கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஒரு கண்டிஷனே கொடுத்து x வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ given என்ன f of x is equal to 3 minus 2x ஓகேவா. இதில் நம்ம கண்டிஷன் என்ன? f of x squared is equal to f of x the whole square ஓகேவா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம f of x squared என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், f of x the whole squared என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் f of x squared, x squaredனா என்ன வரும்? xக்கு பதிலாக x squared ஓகேவா. அவ்வளோதான். இப்போ f of x the whole square, f of x the whole square ஆல்ரெடி f of x கொடுத்துட்டாங்க, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணாலே போதும். அப்போ என்ன வரும்? 3 minus 2x the whole square. இது பார்க்க எப்படி இருக்கு? a minus b the whole square ஃபார்முலா தெரியுதா? a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square ஓகேவா. இப்போ இதில் இதே சப்ஸ்டியூட் பண்ணால் 3 square minus 2 into a என்னது 3, b என்னது 2x plus 2x the whole square ஓகேவா. இப்போ என்ன வரும்? 9 minus 2 3s are 6, 6 2s are 12, 12x plus 2 squared 4, x squared பண்ணா x squared ஓகேவா. இதுதான் f of x the whole square. இப்போ இந்த கண்டிஷன் போடலாமா? f of x squared is equal to f of x the whole square ஓகேவா. f of x square வேல்யூ என்ன? 3 minus 2x square is equal to f of x the whole square என்ன வரும்? 9 minus 12x plus 4x square கரெக்டா. அப்போ இது என்ன வரும்? அதாவது இதை நான் வந்துட்டு இது எல்லாமே நான் ஒரு சைடு கொண்டு வந்துக்கிறேன் ஓகேவா. அப்போ என்ன வரும்னா 9 minus 12x plus 4x square. இதை வந்து இது ரெண்டையும் இந்த சைடு கொண்டு வந்தால் -3 plus 2x square. அப்போ பேலன்ஸ் வந்து இங்கே ஈக்குவல் டு என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது. அப்போ ஈக்குவல் டு 0 ஓகேவா. அப்போ 2x ஸ்கொயரையும் 4x ஸ்கொயரையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6x ஸ்கொயர். இந்த -12xையும் -12x அப்படியே வந்துடும், ஏன்னா எக்ஸ் இங்கே மட்டும்தானே இருக்குது. அப்போ 9 minus 3 என்ன வரும்? ப்ளஸ் 6 is equal to 0. இது வந்துட்டு 6 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? ஏன்னா 6x ஸ்கொயர் minus 12x 6 மூணுமே 6 டேபிளில் வரும். அப்போ டிவைடட் பை 6 ஓகேவா. அப்போ x ஸ்கொயர் minus 2x plus 1 is equal to 0. இதை வந்து நம்ம x கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து எப்படி x கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இது பேர் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லாஸ்ட்டில் இருக்குல்ல, இது வந்து மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து இந்த வேல்யூ வரணுமா, ப்ளஸ் பண்ணால் இந்த வேல்யூ வரணுமா ஓகேவா. அப்போது மல்டிப்ளை பண்ணுறதை இங்கே கீழே போட்டுக்கணும், ப்ளஸ் பண்ணுறதை இங்கே மேலே போட்டுக்கணும். அதாவது சிம்பிளோட -2ங்கிற சிம்பிளோட போட்டுக்கணும். அப்போது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணால் -2 கிடைக்கணும். அப்போ 1 1s are 1, அதாவது மைனஸ் இந்த சைடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 1s are 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 ஆட் பண்ணால் -2. இது நல்லா கவனிங்க. அதாவது மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2. அப்போ -1ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும். அதே -1ஐயும் ஆட் பண்ணால் -2 கிடைக்கும். புரிஞ்சுதா? இந்த ஃபேக்டரைசேஷன் வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரிஞ்சுதா? அப்போது இந்த -1 எப்படி எழுதணும்னா x - 1, இந்த -1 இன்ட்டு x - 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இப்படி போட்டுக்கணும் ஓகேவா. அப்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வேல்யூ தானே கிடைக்கும். அதாவது இது இன்னும் இப்படி சொல்லணும்னா இது வந்து எப்படி இருக்குது? x - 1 த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா?
இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 1. புரிஞ்சுதா? இதுதான் 8th சம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. A plane is flying at a speed of 500 km/h. Express the distance d traveled by the plane as a function of time t in hours. அதாவது ஒரு பிளேன், ஒரு ஏரோப்ளேன் வந்து 500 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். ஓகேவா? அதோட டைம் வந்து டீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டைம்ங்கிறது கொடுக்கல. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். we know that ஸ்பீடோட ஃபார்முலா என்ன தெரியும்ல? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன். புரிஞ்சுதா? இதுதான் வந்துட்டு ஸ்பீடோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஸ்பீடு என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 500 km. ஓகேவா? நம்ம டிஸ்டன்ஸ் தானே ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதை டீனே வச்சுக்கலாம். டியை வந்து அவங்களே ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவைடட் பை டைம் டேக்கன். டைம் அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க? டீன்னு கொடுத்துட்டாங்க, ஸ்மால் டி. அப்போ டிவைடட் பைல இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ என்ன வரும்? 500 t இஸ் ஈக்குவல் டு டி. அதாவது d இஸ் ஈக்குவல் டு 500 t. இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பிளேன். புரிஞ்சுதா? இதுதான் வந்து 9th சம்க்கான ஆன்சர். இப்போ டி டைம் வந்து அவங்க என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டீக்கு பதிலாக நம்ம அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, பட் இந்த சம்மில் டீன்னே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு 500 டீன்னு கிடைக்கிது. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. தி டேட்டா இன் தி adjacent table depicts the length of a person forehand and the corresponding height and the forehand length as y is equal to ax plus b, where a and b are constants. Check if this relation is a function. Length x of a forehand in centimeter, height y in inches. அதாவது ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபோர்ஹேண்ட்னா இதான் ஃபோர்ஹேண்ட். ஓகேவா? இந்த ஃபோர்ஹேண்டோட லென்த்தை வந்து சென்டிமீட்டராகவும் ஹைட்டை வந்து இன்ச்சஸாகவும் கொடுத்துட்டாங்க. ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. y is equal to ax plus b அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா மொத்தம் 4 சப்டிஷன். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்னதுன்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கிவன் எழுதிக்கலாம். y is equal to ax plus b. இப்போ நான் இந்த கொடுத்துருக்க ரிலேஷனை நான் ஆர்டர் பெற எழுதிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துருக்க ரிலேஷன் ஆர்டர் பெற எழுதிக்கிறோம்னா என்ன வரும்? 35, 56, 45, 65, 50, 69.5, 55, 74. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ரிலேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷனா இல்லையா அப்படி சொல்லி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரோ டயக்ராம்ல வரைஞ்சு நம்ம வந்து இது எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்கா இல்லையா, அதாவது இமேஜ் மேப்பிங் கொடுக்குதா கொடுக்கல, எல்லா நம்பர்ஸும் மேப்பிங் கொடுத்துருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணால் நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு முதல்ல நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆரோ டயக்ராம் வந்து வரையணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வந்துட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்கேன். ஆரோ டயக்ராம் வரைஞ்சாலும் தப்பு இல்லை, வரையனாலும் தப்பு இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு சென்டென்ஸ் வந்து ஆர்எஸ் ஃபங்க்ஷன் சொல்லி நீங்கள் முடிச்சா போதும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இங்கே இதுதானே எக்ஸு, இது ஒய். அதாவது எக்ஸுங்கிறது சென்டிமீட்டர், ஒய்ங்கிறது இன்ச்சஸ். ஓகேவா? இந்த அப்போது எக்ஸ் வந்து என்னது? 35, 45, 50, 55. ஓகேவா? ஹைட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க? 56, 65, 69.5, 74. ஓகேவா? இது கொடுத்துட்டாங்க. இப்போ ரிலேஷன் வந்து என்னது? 35 வந்து 56க்கு போகுது, 45 வந்து 65க்கு போகுது, 50 வந்து 69.5க்கு போகுது, 55 வந்து 74க்கு போகுது. அப்போது இதில் உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே எனக்கு வந்துட்டு யூனிக் இமேஜ் கிடச்சிச்சு. ஓகே, எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் எனக்கு யூனிக்காக ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி எல்லா இதுவுமே மேப்பிங் ஆயிடுச்சு. ஓகேவா? மேப்பிங் ஆகிறது தான் என்னது? யூனிக் இமேஜ். இப்போ எனக்கு 2 இமேஜ் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். யூனிக் இமேஜ் இருக்குது, மேப்பிங்கும் எல்லாமே ஆகிடுச்சு. அப்போ இது என்னது? ஆறுங்கிறது என்னது? ஃபங்க்ஷன். ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன். இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஓகே வேர்டிங்ஸில் எழுதணும். இப்போ ஆரோ டயக்ராம் போட்டால் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் நம்ம முடிச்சிடலாம். சப்போஸ் எனக்கு ஆரோ டயக்ராம் வேண்டாம் எனக்கு அப்படின்னா
நம்ம ஈச் வேர்டிங்ஸில் கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது ஈச் எலமெண்ட் in X belongs to X has unique images. Okay va, appo thus R is a function. புரிஞ்சுதா? R வந்து எப்படி ஃபங்க்ஷன்னு சொன்னேன்னா, அதாவது எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஃபைண்ட் ஏ அண்ட் பி. அதாவது கொடுத்துருக்க டேட்டாலேருந்து ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன, y is equal to ax plus b. ஓகேவா? இப்போது இதில் வந்து நான் yக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க வேல்யூவையும் எக்ஸுக்கு பதிலாக கொடுத்துருக்க வேல்யூவையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுலேருந்து நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ விட மற்ற எல்லா வேல்யூமே வந்துட்டு பெரிய வேல்யூ. ஓகேவா? அப்போது நம்ம எந்த வேல்யூவை எடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கூட நேரம் வந்துட்டு செலவாகும் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நம்ம வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த 35 விட 55 வந்துட்டு கண்டிப்பாக கூட. ஸோ 55 எடுத்து செய்யும் போது உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸும் அதிகமாக வரும், டைமும் அதிகமாக வரும். அப்போ டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுக்கான நேரம் வந்துட்டு கூட எடுத்துச்சுன்னா மற்ற சமுக்கான நேரம் வந்து குறைஞ்சு போயிடும். ஓகேவா? அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு இல்லைல்ல 35ஐயும் 56ஐயும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 35ங்கிறது எக்ஸோட வேல்யூ, 56ங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ என்ன வரும், 56 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன, 35 ப்ளஸ் பி. ஓகேவா? அப்போ என்ன வரும், 56 இஸ் ஈக்குவல் டு 35 ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 45 நெக்ஸ்ட் வந்து 45ஐயும் 65ஐயும் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்னா, அப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கொடுத்தா மட்டும்தான் எலிமினேஷன் மெத்தட் படி ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போது 45 வந்துட்டு எக்ஸோட வேல்யூ, 65ங்கிறது ஒய்யோட வேல்யூ. திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணால் 65 இஸ் ஈக்குவல் டு 45 ஏ ப்ளஸ் பி வருமா? இது அப்போது இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ சால்வ் 1 and 2. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம எலிமினேஷன் மெத்தட் படி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 56 இஸ் ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி, 65 இஸ் ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போ நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா சைனையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன், ப்ளஸ் இருக்கனால மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன், இங்கேயும் ப்ளஸ் இருக்கனால மைனஸ் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். 56லேருந்து நம்மளுக்கு 65 போச்சுன்னா என்ன வரும், மைனஸ். ஏன்னா இதுதான் வந்துட்டு கூட 65ங்கிறது பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸோ. மைனஸ் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன வரும், 65ல் 56 போச்சுன்னா என்ன வரும், 9. ஓகேவா? 9 கிடைக்குமா? 9 தானே வந்துட்டு 65ல் 56 போச்சுன்னா 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 35ல் 45 போச்சுன்னா, அதாவது 45ல் 35 போச்சுன்னா 10. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு 45ஓட சிம்பிள் என்னது, மைனஸ். அதனால -10a. ஓகேவா? அப்போ என்ன வரும், -9 இஸ் ஈக்குவல் டு -10a. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த மல்டிப்ளேல இருக்கிறது டிவைட், இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வருமா? அப்போ 9 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு a. ஓகேவா? அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 0.9. ஓகேவா? 9/10 என்ன அர்த்தம், 0.9. இப்போ 9/10 வச்சு செய்யலாம், 0.9 வச்சு செய்யலாம், நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி தான். ஓகேவா? எனக்கு இப்போ டெசிமல் வேண்டாம் அப்படின்னா 9/10 வச்சு செய்யலாம். இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பியோட வேல்யூ. இதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் a value in first equation. ஓகேவா? அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 ப்ளஸ் பி. ஓகேவா? 56 இஸ் ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 என்ன வரும், 45, 9 3s are 27, 31. பாயிண்ட் வச்சோன்னா 3.15, அதாவது 31.5
5 வருமா 31.5 plus b. அப்போ b என்ன வரும் 56 minus 31.5. அப்போ 56ல இருந்து 31.5 போச்சுன்னா என்ன கிடைக்கும் 5 ஆல்ரெடி இங்கே 5 வந்துட்டு இது பண்ணிட்டு பேலன்ஸ் இங்கே வாங்குகிறோம். ஸோ 10லேருந்து 5 போச்சுன்னா 5, 5லேருந்து 1 போச்சுன்னா 4, 5லேருந்து 3 போச்சுன்னா 2. ஓகேவா 24.5 புரிஞ்சுதா? இதுதான் பியோட ஆன்சர். ஓகேவா இதுதான் வந்துட்டு செகண்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க. ஃபைண்ட் ஹைட் ஆஃப் தி பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். அதாவது லென்த் ஃபோர்ஹேண்டோட லென்த் 40 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க கிவன் என்ன y is equal to ax plus b. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் சப்டிஷன்லேயே ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சோம். ஏயோட வேல்யூ என்ன 0.9, பியோட வேல்யூ என்ன 24.5. ஓகேவா பியோட வேல்யூ என்ன 24.5. இதை கொண்டு இங்கே ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y is equal to 0.9x plus 24.5. ஓகேவா இப்போ இந்த எக்ஸ் ஆக்சுவலாக வந்து 40 சென்டிமீட்டருங்கிறது லென்த். ஓகேவா லென்த் ஆக்சுவலாக என்னது எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதில் 40 சென்டிமீட்டர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய் ஹைட் வந்து கிடச்சிடும். ஓகேவா அப்போது 0.9 into 40 plus 24.5. ஓகேவா 0.9 40 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அதாவது 36 கிடைக்கும். ஓகேவா 36 கிடைக்கும் ப்ளஸ் 24.5. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 0.5 10 அதாவது 60 கிடைக்கும். 60.5 கிடைக்கும். அப்போ ஹைட் வந்து என்னது ஹைட் ஒய்ங்கிறது என்ன அர்த்தம் ஹைட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது ஒய். ஓகேவா ஸோ ஹைட் வந்து என்னது 60.5 inches. ஓகேவா இதுதான். இப்போ நெக்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க. ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி ஃபோர்ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் இஃப் தி ஹைட் இஸ் 53.3 inches. அதாவது லாஸ்ட் சப்டிஷனில் லென்த்து கொடுத்து ஹைட் கேட்டாங்க. இந்த சப்டிஷனில் ஹைட்டு கொடுத்து லென்த் கேட்டாங்க. அதாவது லாஸ்ட் சப்டிஷனில் எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்டாங்க. இந்த சப்டிஷனில் ஒய் கொடுத்து எக்ஸ் கேட்டாங்க. சேம் அதே மாதிரி தான். என்னது கிவன் என்னது y is equal to ax plus b. நம்ம ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 0.9x plus 24.5. ஓகேவா இது வந்து ஏயோட வேல்யூ 0.9ங்கிறது ஏயோட வேல்யூ, பிங்கிறது பியோட வேல்யூ 24.5. ஓகேவா இப்போ நம்மளுக்கு வந்து ஹைட் என்னன்னு கொடுத்துறாங்க. ஹைட்டுங்கன்னா ஒய்ட்னு அர்த்தம். ஒய் தானே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒய் வந்து என்னது 53.3 is equal to 0.9x plus 24.5. ஓகேவா அப்போ 24.5 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 53.3 minus 24.5 is equal to 0.9x. ஓகேவா இது ரெண்டு இப்போ 53.5ஐயும் 53.3ஐயும் 24.5ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் இது 13, இது வந்து 2 ஆயிரும். இப்போ 13 minus 5 வந்து என்ன கிடைக்கும் 8.2ல 4 பாஸ் 3மையும் பேலன்ஸ் வாங்கணும் பேரா வாங்கணும். ஸோ இது 4 ஆகும். ஸோ 12ல 4 போச்சுன்னா இங்கேயும் 8 4 minus 2 2. ஓகேவா அப்போ 28.8 is equal to 0.9x. ஓகேவா இப்போ x is equal to இந்த 28.8 divided by 0.9. ஓகேவா இப்போ இது ரெண்டு சைடுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்கேயும் 1 பாயிண்ட் தள்ளி இருக்கு, இங்கேயும் 1 பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகேவா நம்ம 1 பாயிண்ட் தள்ளி இருந்தால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். 2 பாயிண்ட் தள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 பாயிண்ட்னா 1000. ஓகேவா எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோஸ் நம்ம வச்சு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா பாயிண்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா இப்போ என்ன கிடைக்கும்னா 288 divided by 9 கிடைக்கும். ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணலாமா 9 1s are 9 3s are 27. 28ல 27 போச்சுன்னா பேலன்ஸ் 1 கிடைக்கும். 18 கிடைக்குமா அப்போ என்ன வரும் 9 2s are 18. அதாவது x equal to 32. புரிஞ்சுதா இதுதான் வந்துட்டு 4th சப்டிஷனுக்கான ஆன்சர்.
தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.3ல உள்ள பேலன்ஸ் சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.